வெல்கம் டு கோட் ஹரிசான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்க்கறதுக்கு நம்ம வந்து கோடிங்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இது எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடணும், எடுத்த உடனே ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. அடுத்தது வாய்ட் மெயின் போடலாம், இல்லைனா இன்ட் மெயின் போடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது போடலாம். நெக்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், πr ஸ்கொயர்னா பைனா 3.14 நமக்கு தெரியும். இப்போ ஆர் ஸ்கொயர் வேணும். ஆர் ஸ்கொயர்னா ஆரோட வேல்யூ நம்ம யூசர்ட்டு வந்து கெட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்கை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோடிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், எப்படி எழுதணுங்கிற அந்த ஃப்ளோ தெரியும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமுமே எடுத்த உடனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாம அதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கு எழுத போறேன். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் எழுதுறதுக்கு எனக்கு என்ன வேணும், πr ஸ்கொயர். அப்படின்னா எனக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். ஓகே, அப்ப நான் ரேடியஸ் வந்து எழுதட்டுமாங்க? ஃப்ளோட்ல எழுதலாம், இல்ல இன்ட்ல வேணாலும் எழுதலாம். ஆனா ஏரியா வந்து என்னவா வரும், நமக்கு ஃப்ளோட்டா தான் வரும் கன்வெர்ட் ஆகி வரும்போது. ஸோ அதனால நான் எல்லாமே ஃப்ளோட்டாவே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளோட் நான் என்ன கெட் பண்ண போறேன், ஆர். நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ அசைன் பண்ணி எப்படி ரன் பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கேன் யூஸ் பண்ணி எப்படி யூசர் இருந்து கெட் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளோட் வந்து r = 5 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் ஏரியாங்கிறத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணணும். ஏரியாஸ் ஈக்குவல் டு என்னது, πr ஸ்கொயர். ஸோ அப்போ 3.14 இன்டூ ஏரியா, ரேடியஸ் என்னது, ஆர், மல்டிபிள் ஆஃப் ஆர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். printf %f. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த முன்னாடி வர ஃபாண்ட் எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன எழுதணும், %f. ஏன் %f எழுதுறோம், என்னோட ஏரியா வந்து நான் என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கேன், ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து ஆன்சர் வரும்போது எனக்கு ஃப்ளோட்ல தான் வரும். அதனால நான் இங்கே %f கொடுக்குறேன். %f கொடுத்துட்டு கமா, எந்த வேரியபிள்ல போய் எனக்கு சேவ் ஆயிருக்கு, நான் கால்குலேட் பண்ண ஏரியாங்கிற வேரியபிள்ல போய் சேவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அது வேரியபிள் நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை. area.c all files எக்ஸிக்யூட் பண்றேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னங்கிறது அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதுலயே வந்து நான் என்ன பண்ண போறேன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பண்ண போறேன். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் BH. ஸோ அப்போ வந்து யூசர்ட்டு வந்து நான் என்னென்ன கெட் பண்ண வேண்டியிருக்கு, பி என்ன, ஹெச் என்ன அப்படிங்கறத நான் கெட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுலயே நான் வந்து பியும் ஹெச்சும் நான் இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கமா b is equal to 4, கமா h is equal to 5 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அகைன் எனக்கு வந்து இப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஏரியாவும் நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன கொடுக்கலாம்னா ஏரியா 2ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஏரியானே கொடுக்கலாம், இல்லை டி ஏரியான்னு கொடுக்குறேன் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. டி ஏரியா. ஓகேவா? ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ நான் அடுத்து ட்ரையாங்கிள்கான என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி ஏரியா இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்ன, ஆஃப் 1/2. ஸோ 1/2 எப்படி எழுதலாம், 0.5 இன்டூ பி இன்டூ ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போறேன். அதுக்கு printf எழுதணுமா? ஸோ அப்போ printf ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இது என்ன இதுல இருக்கு, %f. ஏன்னா இதுவும் வந்து நம்ம ஃப்ளோட்னு தான் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ %f கொடுத்துட்டு கமா, இது எந்த வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கு, டி ஏரியாங்கிறதுல சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ டி ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டேன்.
லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா செமிகாலன் கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணல, இப்போ ஸ்லாஷ் என் கொடுக்கல. சோ அதனால நமக்கு ரெண்டுமே சேமா ஒரே லைன்லயே வருது. சோ இப்போ ஸ்லாஷ் என். ஓகேவா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்துருச்சு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு போக போக தான் நம்ம இதை எவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அப்பதான் நமக்கு வந்து கோடிங் வந்து ஈஸியா வரும். சோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்கேயே வேல்யூஸை அசியூம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி எப்படி யூசர்ட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பண்ணுங்க. இதை நானும் இப்ப பண்றேன். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க இதை ஓனா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன ப்ரோக்ராம் எழுதிருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இங்க 5ங்கிற வேல்யூ எடுத்துடலாம், 4ங்கிற வேல்யூ எடுத்துடலாம், இங்கேயும் 5ங்கிற வேல்யூ எடுத்துடலாம். ஸோ டிக்ளரேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்க என்ன பண்ண போறேன், ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். printfல enter the radius. ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். இங்க scanf. scanf என்ன கெட் பண்ணணும், நம்ம இப்ப ரேடியஸ் கெட் பண்ணணும். ரேடியஸோட டேட்டா டைப் என்ன, float. அப்ப இங்க என்ன போடணும், %f, கமா நான் என்ன கெட் பண்ண போறேன், ரேடியஸ் கெட் பண்ண போறேன். ஸோ அப்ப ஆம்பர்சன் ஆர், லாஸ்ட்ல செமிகோலன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரேடியஸ் கெட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் அதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா நான் ட்ரையாங்கிள்கானதை கெட் பண்ணணும்ல. ஸோ அப்போ அதுக்கு printf enter b and h, இல்ல breadth and height நீங்க எழுதிக்கலாம். நான் சிம்பிளா இருக்கிறதுக்காக b and h ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செமிகோலன். ஸோ அப்போ ஸ்கேன்எஃப்ல இப்ப நான் என்ன வேல்யூஸ் கெட் பண்ண போறேன், பியும் ஹெச்சும் கெட் பண்ண போறேன். ஸோ அப்ப ரெண்டு வேல்யூ கெட் பண்ண போறேன். ரெண்டு வேல்யூவும் டேட்டா டைப் என்னது, ஃப்ளோட். அப்ப நான் இங்க எத்தனை %f போடணும், 2% f போடணும். ஓகேவா? கமா ஆம்பர்சன் ஆஃப் b, கமா ஆம்பர்சன் ஆஃப் h. ஓகே. ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து நான் இதையும் பியும் ஹெச்சும் கால்குலேட் கெட் பண்ணிட்டு ஏரியா கால்குலேட் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு குட் சொல்லிக்கோங்க. ஓகே, என்டர் த ரேடியஸ் வந்து நான் 5 கொடுத்தேன். ஸோ நான் இங்கே வந்து வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருக்கலாம். சரி, சேஞ்சஸ் பண்ணலாம். பிரெத் வந்து இப்போ 4, 5. ஓகேவா? ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த printf வந்து ஏரியா கால்குலேஷன் நம்ம மேலேயே பிரிண்ட் பண்ணிடலாம். அப்பதான் அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? இப்போ ரேடியஸ் என்ன கொடுக்கலாம், 5. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பிஹெச்சோட வேல்யூ கேட்குது 4, 6. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. ஓகேவா? இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ அகைன் இன்னொரு சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இது ரொம்ப 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 ஈஸி. இது நீங்களே ஓனாவே ட்ரை பண்ணலாம். சரி பார்ப்போம். நியூ சோர்ஸ் ஃபைல். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன போடணும், ஹாஷ் இன்க்ளூட் stdio.h void main. லாஜிக் என்ன நமக்கு, இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா என்ன லாஜிக், 2 வேரியபிள் வேணும். அந்த 2 வேரியபிளை நான் பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுல 2 டைப்பா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து அந்த 2 வேரியபிள், இப்ப ஏ ஒரு வேரியபிள் பி ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த 2 வேரியபிளும் நான் printf ஸ்டேட்மெண்ட்லயே a பிளஸ் பி அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இது நான் வந்து பேசிக்ல இருந்து போறதுனால நான் ரொம்ப பேசிக்காவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் 2 வேரியபிள் வச்சு எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் வேரியபிள் வச்சு எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். int a, b
scanf percentage d comma ampersand a comma ampersand b. ஸோ இங்கே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். printf enter a and b. ஓகே, ஸ்கேன்ஃப்ல கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். printf percentage d comma a plus b. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாலே எனக்கு என்ன ஆயிடும், ஒரே லைன்லயே உனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாம நம்ம பிரிண்ட் பண்றது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். add.c இங்க வந்து all files. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. enter a and b. a and b ஓட வேல்யூஸ் கொடுக்கணும். 4 5. ஸோ ரெண்டும் பிளஸ் பண்ணி எனக்கு என்ன வந்துருச்சு, வேல்யூ 9 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க கமா சி அப்படின்னு ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சுக்கிறேன். வச்சுட்டு a and b கெட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த தேர்ட் வேரியபிள் ஈக்குவல் டு a பிளஸ் b அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்க printfல என்ன போடணும், a பிளஸ் b போடக்கூடாது. எதை போடணும், c போடணும். ஏன்னா என்னுடைய அடிஷன் சேவ் ஆகி எங்க இருக்கு, c ல இருக்கு. ஸோ அப்ப நான் c பிரிண்ட் பண்ணாலே போதும். கம்பைல். சேவ் பண்ணிக்கலாம். save as one.c. கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணு. a and b ஓட வேல்யூ இப்போ 7 8. ஆன்சர் என்ன வந்திருக்கு, 15. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். scanf எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க ஓனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.